நெக்ஸ்ட் பேட்ச் 13லேருந்து வெங்கட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் பேட்ச் 13 நசீர் கிளாஸில் தான் படித்தது. நான் அர்லியராக ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் இதுக்குள்ளே வந்தது. அப்புறம் நசீர் பிஎண்ட் உட்ஸ் இன்டர்வியூ மூலியமாக தான் நசீர் தெரிய வந்துச்சு. அப்புறமா உடனே அடுத்த கிளாஸே கேட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ கிளாஸ் நல்லா போச்சு, நல்ல நாலேஜ்ஃபுல் இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இவர் அடுத்தடுத்து கொடுத்த டிப்ஸு ட்ரிக்ஸு, ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே அந்த பாத்துவும் போச்சு. இன்னும் அடுத்து அட்வான்ஸ்டு தான் கொஞ்சம் லென்த்தியாக சொல்லிட்டாப்புல. ஒரு 1.5 years ஆகிடும்னு. ஆனால் கூடயே ட்ராவல் பண்ணுறது ஒரு இது. பட் எனக்கு இன்னும் அந்த இது வரல, டைம் வேவ் லென்த் ஒன்றும் செட் ஆகலை அந்த 1.5 years ட்ராவல் பண்ணுறதுக்கு. பட் இந்த 3-4 monthsன்றதே எங்களுக்கு ரொம்ப பேசிக்காக ஒன்றும் தெரியாதவங்க அந்த இதுக்கு வரும்போது நல்லா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான கரெக்டான அப்கிரேடு நசீர் கிடச்சார். அது நானும் கும்போணம் தான். சரி, நம்ம ஊர்லேயே ஒரு இப்படி இருக்காருன்றதே நான் யூடியூப்பில் பிஎண்ட் உட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சிச்சு. அதனால் கிளாஸில் நினச்சி எங்கள் பேட்சில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா 70 to 80% எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாக ரீட் பண்ணுறாங்க. பேசிக்கில் இவர் அடிச்சிக்க முடியாது, அது மட்டும் எங்கே வந்தாலும் சொல்லலாம். ஸோ பேசிக்கில் நசீர்னா பேசிக் தான். பேசிக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன்னா அது நசீர் தான். அதில் வந்து இவர்கிட்ட நான் அதுக்கு கற்றுக்கிட்டது வந்து என்னோட ஏஜ் கம்மி தான். பட் இவர்கிட்ட கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமை. இந்த பேசிக் இவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோன்றது ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி செகண்ட் இயர் இது 5th year 10th year 15th year சில்வர் ஜூப்ளி வரைக்கும் இதை ட்ராவல் பண்ணும் உங்களோட இன்ஸ்டியூட் கோர்ஸ்ன்றது நான் எல்லாம் இறைவனே வேண்டிக்கிறேன். நன்றி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் 15லேருந்து ஸோ எக்ஸ்பீரியன்ஸான மக்கள்லாம் கூப்பிடுவோம். ஸோ நம்பர் 1 மிஸ்டர் கவிதாசன், ப்ளீஸ் கம் ஆன். ஸோ ப்ளீஸ் கிவ் த வேல்யூபிள். என்னோடய பேர் வந்து கவியரசன். நான் திட்டக்குடியிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ப்ராடக்ட் பேஸு, ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பேஸு அதை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. சரி, நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். டெய்லியும் பணம் வரும், மந்த்லி பணம் வரும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஏன் எங்கேயும் யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் நம்மளே ட்ரேடிங் கற்றுக்கிட்டா என்னான்னு சொல்லிட்டு சும்மா ட்ரேடிங் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, லாபம் வந்துச்சு, அப்புறம் லாஸ் ஆச்சு. சரி, அப்புறம் நம்ம இது கொஞ்சம் முறையாக கற்றுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கிளாஸஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஓகே சொல்லி கொடுத்தாங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அப்பயும் நம்மள்ட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளால் லாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அதுக்கான வந்து நாலேஜ் தேவைப்படுது. ஸோ அது கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நசீர் ப்ரோக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட பேசும்போது சரி இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது 4 months சொன்னார். 4 month இருக்கும்போது என்னத்துக்கு 4 month, அதுவே எனக்கு ஃபஸ்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. 4 மாதம் நம்மளால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், கொஞ்சம் சீக்கிரம் 1 month தான் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ஃபீஸ் கட்டிட்டு அப்புறமேட்டு கிளாஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு சரி ஃபீஸ் கட்டிட்டோமே, சரி கிளாஸ் அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 4 மாதம் வந்து கண்டிப்பாக தேவைன்ட்டு. நான் வந்து நானே 1 மாதம் 2 மாதம் தான் போதும் தான் நினச்சேன். அப்புறம் ஓகே 4 months இருக்கும்போது ஓகே அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா டைம் இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இப்போது நசீர் ப்ரோ கிளாஸ் சேர்ந்துட்டேன். நான் சம்பாரிச்சில்லாமல் கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நான் என்ன பண்ணுறேன் அங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, மென்டாராக அவர் பேசிக் சொல்லிக் கொடுப்பாரு, டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை நான் வந்து அவர் டெய்லி என்ன பண்ணுவேன்னா அவர் சொல்லிக் கொடுக்குறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா மட்டும் பார்த்தாது, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் வர டவுட்ஸை நம்ம அடுத்த நாள் கிளியர் பண்ணிக்கணும், மறுநாளே அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாக கரெக்ஷன் பண்ணிட்டு வர நம்மள்ட்ட மிஸ்டேக்ஸ் கம்மியாயிரும், ப்ராஃபிட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ மிஸ்டேக்ஸ்னால் குறைஞ்சி என்ன ஆகலாம், நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக அங்கே நிற்க முடியும் நம்மளாலையும். அதுக்கு வந்து முக்கியமானதே ப்ராக்டிஸ் தான். ஸோ வந்து இந்த 4 months நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாகும். கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இங்கே இந்த கிளாஸ் எதுக்கு சேர்ந்துருக்கோம், அல்டிமேட்டாக நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு தான். ஸோ நம்ம அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். யார் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து ட்ரேடிங்கை வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து இந்த 4 months ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக ட்ரேடிங் வந்து கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது மாதிரி நம்ம ட்ரேட் ஜீனியஸும்
இது மாதிரி நிறைய வருஷம் கடந்து வரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்ல நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட நான் வருவேனா என்னன்னு தெரியல ப்ரோ. ஆமாம். ஆனால் ஒரு ஃபீஸ்லாம் கட்டிட்டேன். ஆனால் என்னால் கிளாஸ் வர முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். சரி இருந்தாலும் ஒரு 6500 கட்டிட்டோம், ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வந்தேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா ப்ரோ? இப்போ கிளாஸ் முடிய ஒரு 2 months போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ட்ரேடிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அதான் இப்போது என்னால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியுது. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் போகுது. ஸோ அது வந்து அந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஃபியர் கொஞ்சம் வரும். மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும்போது ஃபியர் வரும். ஸோ அது நம்ம அல்டிமேட்டாக கடந்து வந்தோம்னா ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியுது. இப்போ நார்மலாக ஒரு 10 ட்ரேட்ஸ் பண்ணுறோம்னா ஒரு 7 ட்ரேட் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுது. தேங்க்யூ மிஸ்டர் கவியரசன். தேங்க்யூ. ஸோ ட்ரேடிங்ஸ் பற்றி சொல்லணும்னா வேறு என்ன சொல்லலாம்? ட்ரேடிங்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்காங்க, எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா பேசிக்ஸ் வந்து ப்ராப்பராக சொல்லி தராங்க. அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த பீரியட் தான் முக்கியமாக இம்பார்ட்டண்ட். 4 மாதங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானே ஒரு 2 months இருந்தால் போதும் தான் ஃபீல் பண்ணி உள்ளே வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது 4 months இருந்தால் ஏன் 6 months கூட இருக்கலாம் மட்டுக்குன்னு அதுக்கப்புறம் ஃபீல் ஆகுது. சரி கண்டிப்பாக அட்வான்ஸ் கோர்ஸ் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் கூட சரி 1.5 வருஷம் இருக்குன்னு சொன்னார், 2 வருஷம் கூட ஆகும்னு சொன்னார். எத்தனை வருஷம்னா ஆகட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அத்தனை இப்போது நமக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் அந்த கிளாஸ் இருக்க போது. அந்த கிளாஸில் என்னென்னா நம்ம இப்போ 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம்னா 2 years வந்து நம்மளால் நசீர் கூட ட்ராவல் பண்ண முடியும் முக்கியமாக. அப்போது நம்ம வந்து அப்பப்போ வர டவுட்ஸோ அப்பப்போ வர ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக அந்த 1.5 வருஷம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 years ஏன்னா 3 years கூட கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக என் கூட இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய பிளெஸிங்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பிளெஸிங்ஸ்லாம் இருந்தால் நம்மளுடைய இன்னும் வந்து அடுத்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஹாலில் ஐ திங்க் ஒரு 60-70 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 500 பேர்லேருந்து ஒரு 600 பேர் ஸோ நடக்கணும் அப்படிங்கிறத உங்களோட பிளெஸிங்ஸ் மூலம் சொன்னீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேட்ச் 15 நிமல் ப்ரோ வாங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் யுவராஜ் ப்ரோ ரெடியாக இருந்துக்கங்க. நீங்கள் தான். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் நசீர் ப்ரோட்ட வரதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரேட் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் ஃபீஸ் கட்டிட்டு போய் ட்ரேட் பண்ணேன். இவர் 3 மாதம் எனக்கு டிலே பண்ணிட்டார். அதனால் நான் போய் அந்த நேரத்தில் போய் ட்ரேட் பண்ணிட்டேன். இவர் ஒழுங்காக எடுத்திருந்தா அந்த லாஸ் கூட எனக்கு இருந்திருக்காரு. அப்படி ஆகும்போது அந்த 3 மாதம் நான் ட்ரேட் பண்ணும்போது இவர் வீடியோவை தவிர எல்லா வீடியோவும் பார்த்தேன். ஏன்னா இவர்கிட்ட தான் ஃபீஸ் கட்டிட்டோமே, ஸோ இவர் வீடியோ எதுக்கு பார்க்கணும், மற்றவங்க எப்படி இருக்காங்க அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ எல்லாரோட வீடியோவும் பார்த்தேன், எல்லா இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணேன். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறத தவிர எல்லாமே நடந்துச்சு மார்க்கெட்டில். அப்படி தான் நான் லாஸ் பண்ணேன். ஒவ்வொரு லாஸுமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணேன், இன்ட்ராடேவும் பண்ணேன், ஸ்கேல்ப்பும் பண்ணேன். அதெல்லாம் என்னன்னு பேர் தெரியாமல் பண்ணேன். அப்படி பண்ணும்போது லாஸஸ் வந்து ஒவ்வொரு ட்ரேடிங்லையுமே லாஸஸ் இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுக்கும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது. எந்த இண்டிகேட்டர்ஸும் லாஸ் மட்டுமே கொடுத்துறாது, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ப்ராஃபிட்டை நம்பி ஒரு 2 ப்ராஃபிட்டு 5 லாஸு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் லாஸஸ் அதிகரிக்க எனக்கு வந்து சரி நசீர் ப்ரோ கிளாஸ் வரட்டும், அதுக்கு பிறகு இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இவர் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாரோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இவர்கிட்ட கிளாஸுக்கு வந்த பிறகு சைக்காலஜி கிளாஸ் நடத்தினார். அந்த சைக்காலஜி கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். அப்போயே நான் ட்ரேட் போட்டிருந்தேன். ஸோ இவர் சொன்னார் ஒரு ட்ரேட் போடுவாங்க, ஒரு என்ட்ரி போடுறவங்க பை போடுவாங்க. நான் அங்கே பை போட்டிருந்தேன். ஸோ அவர் ஒரு விஷயம் சொன்னார், அந்த என்ட்ரி வந்து செல்லுக்கு போகுதா, உடனே செல்லுக்கு மாற்றுவாங்க. நான் மாற்றினாங்க, ரியலாக நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இவர் என்ன நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரா, என் சிஸ்டமில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டுமே. ஸோ எனக்கு என்னடா அந்த இவர் வந்து கேமரா ஏதாச்சும் ஆன் பண்ணி வச்சுருக்கோமா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சைக்காலஜி கிளாஸ் முடியும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நான் ரியலாக பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து கரெக்டு அப்படிங்கிறது சைக்காலஜிலே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இவர்கிட்ட வேறையாட்டி நான் சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது. எல்லாத்துலேயும் இண்டிகேட்டர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ இவர்கிட்ட சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணோடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது இவர் சொன்னார், நம்மக்கிட்ட எந்த இண்டிகேட்டரும் இருக்காது, நம்ம பெருசாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னோடனே, யார் அவர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அது பேர் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது நான் பார்த்த யூடியூப்பில்
உள்ளவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கலாங்கிற அளவுக்கு இவர் சொல்லிக் கொடுத்தாரு. யூடியூப்பில் உள்ளவங்க அவங்க எல்லாமே சீக்ரெட் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருமே ஓப்பனாக சொல்லலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு யூடியூப்பில் சொல்லிக் கொடுப்பாங்கங்கிறது இவரோட கிளாஸ் வந்த பிறகு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இவர் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு மார்க்கெட்டில் ஒரு பை போகுதுன்னா எதுக்கு போகுது, ஒரு செல்லு போகுதுன்னா எதுக்கு போகுது, நான் எங்கெங்கெல்லாம் வந்து இதை தப்பாக புரிஞ்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன், எதுக்கெல்லாம் பயந்தேன், அந்த பயம்லாம் வந்து எனக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கேம்பிளிங் மைண்டில் இருந்த எனக்கு நாலேஜ் வந்த பிறகு ஓகே இதில் சர்வே பண்ணலாம், இது ஒரு நல்ல விஷயந்தான், இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நசீர் ப்ரோ சொல்கிறத தவிர இப்போ அவர் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்னா முடியவே முடியாது. அவர் வீடியோவே ஒரு 5-6 வாட்டி பார்க்கணும். நீங்கள் அவர் சொன்ன விஷயத்துலேயே ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த புரியாத விஷயம் 5-6 வாட்டி பார்க்கும்போது நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே கிடைக்கும் அதுக்கான விடை. நசீர் ப்ரோவை தாண்டி சரி நம்ம டீம் சரியாக நம்மளுக்கு எதுவும் சொல்லலையா, மறுபடியும் வந்து கேட்டிங்கனாலும் சொல்லிக் கொடுப்பாரு, ஒன்றும் அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்சது என்னென்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கலனாலும் எனக்கு பேக் டெஸ்ட் இவர் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சோடனே ஒரு ஆஹா பேக் டெஸ்ட் பண்ண போகிறாரு, நம்ம என்ன வந்து இவர்கிட்ட பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு. பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார திடீர்னு ஒரு நாள் எங்கள் குரூப்போட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ஆல்ரெடி நசீர் ப்ரோ சொல்லியிருக்காரு, அது எங்கேயோ நான் கவனிக்காமல் விட்டுருக்கேன், அது வீடியோவில் இருக்குது. அது என் குரூப்பில் உள்ளவங்களே எனக்கு சொன்னாங்க, மென்ஷன் பண்ணாங்க, போய் ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ இருக்குது ப்ரோ, அவர் நடத்தினதில் போய் பாருங்கள், இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து அது வரைக்கும் நான் 10 ட்ரேட் பண்ணேன், 10 ட்ரேடில் 10மே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிகிற வரைக்கும். இவரோட அந்த வீடியோ மறுபடியும் இது எப்போ கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்து கிளாஸில் சேர்ந்து 10 நாள்லேயே கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆனால் நான் 50 நாள் கழிச்சு தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று இருக்குது, இவர் ஏதோ வாயால் அந்த விஷயம் எனக்கு தெரியல, ப்ரைஸ் ஆக்ஷன்னா இதுதாங்கிறது தெரியாமல் நான் கடந்து போயிட்டேன். அது 50 நாள் கழித்து கற்றுக்கிட்டு நான் என்ட்ரி போட்டேன். என்னோடய டிஸ்கஷன் என் டீம்மேட்ஸே சொன்னாங்க, எப்படின்னா நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா இருக்குது உங்களோட இது க்ரோத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீம்மேட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறது. எந்த ஒரு இது வந்து குரூப்பில் போட்டாலுமே உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுறது, என்ன தப்பு நடக்குதுங்கிற சொல்கிறது. முதல்ல டீம்மேட்ஸோட உதவிங்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க சப்போர்ட் பண்ணணும் நசீர் ப்ரோவை தாண்டி. அப்படிங்கும்போது அது ரொம்ப எனக்கு கிடச்சிச்சு, நல்ல விதமாக கிடச்சிச்சு. ஸோ கடைசியில் இப்போ ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. டெமோ அக்கௌண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ரியல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலை. இருந்தாலும் டெமோ அக்கௌண்ட்டில் சக்ஸஸ் பண்ணால் தானே ரியலில் பண்ண முடியும். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணனால எனக்கு டெமோ அக்கௌண்ட்டோட அருமை தெரியும். அது பண்ணாதவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கு டெமோவில் வந்து ஒரு இதே இல்லை, ரியலில் பண்ணணும், காசை விடணும், அது தேவையே கிடையாது. நீங்கள் டெமோவிலே பண்ணுங்கள். நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா டெமோவில் பண்ணுங்கள், டெமோவில் கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் ரியலில் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. உங்கள் கேபிட்டலில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற வரைக்கும் தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். உங்கள் கேபிட்டலே நீங்கள் போய் டெமோவுக்கு விட்டுட்டிங்கன்னா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதே போய் நீங்கள் ரியல் ட்ரேடில் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரும்போது உங்களோட கேபிட்டல் உங்கள் கையில் இருக்காது. ஸோ கேபிட்டல் சேவ் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு ரியலுக்கு போங்க, டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான். தேங்க்யூ ஸோ மச். இதே பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். அது ஒரு பெரிய ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.